வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்குது. அதில் 2 பேர் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்காங்க. அது அபிஷேக் அண்ட் கார்த்திக். அபிஷேக் வந்து ரொம்ப ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு மனுஷன். அதை விட இது பெட்டர் சாய்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டர் சாய்ஸ்க்காக வெளியில் வராரு. கார்த்திக்குங்கிறவர் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருக்கு கொஞ்சம் சேலரி அதிகப்படியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. இதில் அபிஷேக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், நிறையா மார்க்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ். ஸோ அவருக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஹெவி ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கிறாரு. ஸோ நமக்கு தான் கிடைக்குங்கிற பயங்கர கான்ஃபிடென்ட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. கார்த்திக் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலை, அவரோட பண தேவை இதில் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வந்து உட்காந்துருக்கிறாரு. அபிஷேக் ஃபஸ்ட் இன்டர்வியூ போர்டுக்குள்ளே போகிறாரு. கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்து அவர் வந்து பதில் சொல்கிறாரு. இன்டர்வியூ போர்டில் இருக்கிறவங்கள ரொம்ப பாசிட்டிவாக அவரை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அவரை வந்து வெளில போக சொல்கிறாங்க. அடுத்து கார்த்திக் உள்ளே போகும்போது அபிஷேக் வந்து கார்த்திக் ஒரு ஏளனமாக ஒரு பார்வை பார்க்குறாரு. எப்படினாலும் எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, நீ ஏன் உள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. கார்த்திக் உள்ளே போகிறாரு. அவருக்கு அபிஷேக் அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க கேட்குற அத்தனை கேள்விக்கும் பொறுமையாக தாழ்மையாக பதில் சொல்கிறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ போர்டில் இருந்து ரிசல்ட் வரும்போது அபிஷேக்கோட பேரை சொல்லாமல் கார்த்திக்கோட பேரை சொல்கிறாங்க. அபிஷேக்கு பயங்கர ஷாக். என்ன, நான் வந்து மார்க்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கேன், என்னை விட பின்னாடி இருக்கிற இந்த கார்த்திகேயை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்டர்வியூ போர்டிலேருந்து மறுபடியும் வந்து அபிஷேக் உள்ள கூப்பிடுறாங்க. நாங்கள் ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ணால் ஏன் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எப்போவுமே யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். ஆனால் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, மார்க்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் தான் கூட. இருந்தாலும் அவரை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டோட போஸ்டிங். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிற விவரங்கள் கேட்டதில் நீங்கள், உங்கள் ஒய்ஃப், நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்போ நாங்கள் இன்டர்வியூ நடக்கும்போது நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா அப்படின்னு கேட்டப்போ, ஜாயின்ட் ஃபேமிலி, ஒய்ஃபோட ஜாயினாக இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நக்கலாக சிரிச்சிங்க. பட் ஆனால் கார்த்திக்கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபேமிலியில் 14 பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பண தேவைக்காக தான் ஆல்ரெடி இருக்கிற போஸ்டிங்கை விட இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு. இந்த ப்ராஜெக்ட் ஹெட் அப்படிங்கிற போஸ்ட் உங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் மேனேஜ் பண்ணுற ஒரு போஸ்ட். உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை மேனேஜ் பண்ணால் முடியாத பட்சத்தில் அவர் 14 பேரையும் பொறுமையாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாரு. ஆக ஜாயின்ட் ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிக் கொடுக்குற பேசிக்கான லைஃப் பாடம் தான் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அதில் இருக்கிற கார்த்திக் எங்களோட கம்பெனியோட பெஸ்ட்டாக ரன் பண்ணுவார் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நம்ம நிறைய டைம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஏன்னா நம்மளோட ப்ரைவசி போயிடும். எனக்குன்னு வந்து மணிலேருந்து எல்லாமே, டைம்லேருந்து எல்லாமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க ஹஸ்பண்ட். அதனால் ஜாயின்ட் ஃபேமிலி வேணும், நான் வந்து தனியாக தான் இருக்கணும், என் ஹஸ்பண்ட், நான், பசங்க, அதுதானே முக்கியம், என் வாழ்க்கை சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி நிறைய டைமில் வந்து லைஃப்பில் அனுசரித்து வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலைக்கூடம் தான் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுறவங்க ஹாப்பியாக இருங்க.